வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம பிஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய டாபிக் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல 10 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் ஆஃப் ட்ரை அட்டாமிக் மாலிகுல் இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the highest occupied molecular orbital in beryllium hydride. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாண்டிங், செகண்ட் ஆப்ஷன் நான் பாண்டிங், தேர்ட் ஒன் நான் பாண்டிங், ஃபோர்த் ஒன் அயானிக். இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பெர்லியம் ஹைட்ரைடோட ஸ்ட்ரக்சரை பாருங்க. இதுதான் பெர்லியம் ஹைட்ரைடோட ஸ்ட்ரக்சர். இந்த பெர்லியம் ஹைட்ரைடில் பெர்லியம் சென்ட்ரல் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் சரௌண்டிங்ல இருக்கு. இதோட பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா 180 டிகிரி லீனியர் ஷேப். ஓகே, இப்போ நம்ம பெர்லியம் அண்ட் ஹைட்ரஜனோட எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜி கண்டுபிடிச்சா தான் மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் நம்ம ட்ரா பண்ண முடியும். இப்போ பெர்லியம் அண்ட் ஹைட்ரஜனோட எனர்ஜி தெரியணும்னா அதுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரஜனுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, ஹைட்ரஜனோட ஸ்ட்ரக்சர் இதுதான். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1. 1s ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால. இப்போ நம்ம 1s ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அதுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஃபார்முலா பாருங்க. Z எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Z மைனஸ் சிக்மா. இந்த Zங்கிறது என்னன்னா நியூக்ளியர் சார்ஜ், சிக்மாங்கிறது என்ன அப்படின்னா ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். இப்போ நியூக்ளியர் சார்ஜ்ங்கிறது அட்டாமிக் நம்பர், ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னன்னா 1. ஸோ இசட்டுக்கு பதிலாக நம்ம 1 அப்ளை பண்ணியிருக்கிறோம். அண்ட் சிக்மாங்கிறது ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். இப்போ அந்த ஹைட்ரஜனில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு, இன்னர் எலக்ட்ரான் எதுவுமே இல்லை. ஸோ ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் எதுவுமே இருக்காது, அதை மறைக்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஹைட்ரஜன் 0. 1 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1. ஓகே, அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ ஹைட்ரஜனுக்கு கம்மியாக இருக்கிறதுனால அதோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஹையாக இருக்கும். ஓகே, ஹை எனர்ஜி. இதே மாதிரி பெர்லியத்துக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இதுதான் பெர்லியம் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த பெர்லியத்தில் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். 1s ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் அண்ட் செகண்ட் ஆர்பிட்ல 2s அண்ட் 2p ஆர்பிட்டால் இருக்கும். அந்த 2s ஆர்பிட்டால் 2 எலக்ட்ரான் இருக்கும். 2p ஆர்பிட்டால் எம்டியா இருக்கும். ஓகே, அப்போ பெர்லியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 1s to 2s2. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய 1s ஆர்பிட்டாலுக்கு நம்ம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம். அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு. ஸோ 2 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அந்த 2 எலக்ட்ரான்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிக்கலாம், அதாவது செகண்ட் எலக்ட்ரானுக்கு கண்டுபிடிக்கலாம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்னன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கோம். 1s to 2s to 2p0. ஃபார்முலா எழுதிட்டோம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Z மைனஸ் சிக்மா. இப்போ அட்டாமிக் நம்பர் ஆஃப் பெர்லியம் என்னன்னா 4. நியூக்ளியர் சார்ஜ் 4 நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஃபார்முலா மைனஸ் சிக்மா. சிக்மாங்கிறது ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். இப்போ ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். யாருக்கு கண்டுபிடிக்க போறோம் பாருங்க, 1s ஆர்பிட்டால் தான் கண்டுபிடிக்க போறோம். 1s ஆர்பிட்டால் இப்போ நம்ம என்ன செல்லா எடுத்திருக்கோம், nth செல்லா எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ 1s ஆர்பிட்டால் nth செல்லா இருந்தா ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா சிலேட்டர் ரூல் படி 0.30. ஓகே, அப்போ இந்த ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு தான் நம்ம எஃபெக்டிவ் சார்ஜ் கண்டுபிடிக்க போறோம். அந்த ரெண்டாவது எலக்ட்ரானை மறைக்கிறது யாருன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான். ஓகே, அப்போ 0.30 இன்டு 1 எலக்ட்ரான் தான் சீல்டு பண்ணும். அப்போ 0.30 இன்டு 1 0.30. அப்போ 4ல இருந்து 4 மைனஸ் 0.30 ஆன்சர் என்ன 3.7. எஃபெக்டிவ் சார்ஜ் ஹைட்ரஜனை விட பெர்லியத்தில் இருக்கக்கூடிய 1s ஆர்பிட்டாலுக்கு எஃபெக்டிவ் சார்ஜ் வேல்யூ ஹை. அப்போ எஃபெக்டிவ் சார்ஜ் வேல்யூ ஹையா இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும், லோ எனர்ஜியா இருக்கும். ஓகே, இதே மாதிரி பெர்லியத்தில் இருக்கக்கூடிய 2s ஆர்பிட்டால் இருக்குல்ல, அதுக்கு எஃபெக்டிவ் சார்ஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். எஃபெக்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Z மைனஸ் சிக்மா. ஓகே, பெர்லியத்துக்கு Z என்ன 4. சிக்மாங்கிறது ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். இப்போ ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் வந்து இருக்கா அப்படின்னு பாருங்க. எஸ் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் செல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் செல்ல 2 எலக்ட்ரான் இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டாவது எலக்ட்ரானுக்கு தான் கண்டுபிடிக்க போறேன். அந்த ரெண்டாவது எலக்ட்ரானை சீல்டு பண்ணது யாரு, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் சீல்டு பண்ணும். அப்போ செகண்ட் ஆர்பிட்டால இந்த ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் சீல்டு பண்ணும். அப்போ இதுதான் நம்மளுக்கு என்ன செல்லு, nth செல். அப்போ nth செல்லை எதால மல்டிப்ளை பண்ணும் பாருங்க. 1s ஆர்பிட்டலா இருந்தால் தான் nth செல்லை எதால மல்டிப்ளை பண்ணும் 0.30. ஓகே, இப்போ நம்ம இது 2s ஆர்பிட்டால் தான் nth செல்லு. அப்போ 0.35 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகே, அப்போ nth செல்லு லாஸ்ட் செல்ல ரெண்டாவது எலக்ட்ரான் தான் கண்டுபிடிக்க போறோம். அதை சீல்டு பண்றது என்ன, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான். அப்போ 1 இன்டு 0.35. இது எந்த செல்லு, nth செல்லா இருக்கிறதுனால. ஓகே, அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல் என்னது, ஃபர்ஸ்ட் செல். ஃபர்ஸ்ட் செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, 2 எலக்ட்ரான் இருக்கு. ஓகே, அப்போ இதுதான் என்ன செல்லு, n-1 செல்.
ஓகே, அப்போ n-1 இந்த செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு பாருங்க, 2 எலக்ட்ரான் இருக்கு. அந்த 2 எலக்ட்ரானை ஸ்லேட்டர் ரூல் படி எதால மல்டிப்ளை பண்ணுவோம், 0.85 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, nth செல்லா இருந்துச்சுன்னா 0.35, இதே n-1 செல்லா இருந்துச்சுன்னா 0.85, n-2 n-3 இருந்தா நம்ம 1 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அங்க செல் இல்ல. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணா 1 × 0.35 ஆன்சர் என்ன, 0.35. 0.85 × 2 ஆன்சர் 1.7. So 1.7 plus 0.35 ஆன்சர் என்னன்னா 2.05. அப்போ 4 minus 2.05 ஆன்சர் என்ன, 1.95. So effective nuclear charge of beryllium 2s ஆர்பிட்டாலுக்கு எவ்வளவுனா 1.95. இதே 1s ஆர்பிட்டாலுக்கு பெர்லியம் என்ன கண்டுபிடிச்சோம், 3.7. அப்ப 2s ஆர்பிட்டாலுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ வந்து கம்மி ஆகுது. அப்ப எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ கம்மி ஆச்சுன்னா அதோட எனர்ஜி எப்படி இருக்கும், ஹையா இருக்கும். 1s ஆர்பிட்டாலை விட 2s ஆர்பிட்டாலுக்கு எனர்ஜி ஹையா இருக்கும். இப்போ ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வேல்யூ 1, சோ அதுக்கு ஹை எனர்ஜி இருக்கும். இந்த 2s ஆர்பிட்டாலுக்கு 1.95, அப்ப அதுக்கு கொஞ்சம் மீடியமா எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி 1s ஆர்பிட்டால் ஆஃப் பெர்லியத்துக்கு 3.7, சோ அதோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் எப்படி நம்ம டிரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம ஹைட்ரஜன் ஆர்பிட்டாலும் அண்ட் பெர்லியம் ஆர்பிட்டாலும் எப்படி ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகுது. பெர்லியத்துல வேலன்சி செல்லுல 2 ஆர்பிட்டால் இருக்கு. எதுனா 2s அண்ட் 2p ஆர்பிட்டால். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 2s ஆர்பிட்டால் அண்ட் 2p ஆர்பிட்டால் எப்படி ஒன்னோட ஒன்னு ஹைட்ரஜனோட ஆர்பிட்டாலோட ஓவர்லாப் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டயகிராம் வரையலாம். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துருக்கோம். பெர்லியம் ஹைட்ரைடுல 2 ஹைட்ரஜன் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம், இது செகண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, இப்போ பெர்லியத்துல இருக்கக்கூடிய வேலன்சி செல்ல இருக்கக்கூடிய 2s ஆர்பிட்டால் எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாமே பாருங்க சேம் சிமெட்ரியா இருக்கு. அதாவது இது ஒரு பாசிட்டிவ் சைன், இது ஒரு பாசிட்டிவ் சைன், இது ஒரு பாசிட்டிவ் சைன், எல்லாமே சேம் சைன் சிமெட்ரியா இருக்கு. ஓகே, அப்படி ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது என்ன அப்படின்னா சிக்மா ஜி. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்போ இந்த ஹைட்ரஜனோட இது 1s ஆர்பிட்டால் அட்டாமிக் ஆர்பிட்டால், இது ஹைட்ரஜனோட 1s அட்டாமிக் ஆர்பிட்டால், இது பெர்லியத்தோட 2s அட்டாமிக் ஆர்பிட்டால். அட்டாமிக் ஆர்பிட்டால்லாம் சேர்ந்து மாலிகுலர் ஆர்பிட்டாலா ஃபார்ம் ஆகுது. அது எதாவது சேம் சிமெட்ரியா இருக்கு. அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டராக்ஷன் நடக்கும். அப்படி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டராக்ஷன் நடந்துச்சுன்னா அங்க பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, இங்க எங்கேயுமா நோடுமே இருக்காது பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ல. ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்னா நோடு இருக்கும். சரியா, இப்போ சிக்மா ஜிங்கிறது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இந்த பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு. ஸோ இந்த ஜிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஜெரைடு. ஜெரைடு அப்படின்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சென்ட்ரல் ஆட்டம்ல இருந்து லெஃப்ட் சைட்லயும் ஒரே சேம் ஆட்டம் இருக்கு, ரைட் சைட்லயும் சேமா இருக்கு, சிமெட்ரி சேமா இருக்கு. எல்லாமே என்ன சைனு, பாசிட்டிவ் சைன். ஓகே, இதே மாதிரி அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய 1s ஆர்பிட்டால் வந்து இது மைனஸ் சைனா இருக்கு. ஓகே, ஆப்போசிட், ரெண்டுமே ஆப்போசிட் சிமெட்ரியா இருக்கு. இது மைனஸ், இது பிளஸ்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, மைனஸ். ஓகே, மைனஸ்ங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க, இது ஒரு பிளஸ்ங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. இங்க பெர்லியத்தில் இருக்கக்கூடிய 2s ஆர்பிட்டால் பிளஸ் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹைட்ரஜனோட 2 அட்டாமிக் ஆர்பிட்டால், பெர்லியத்தோட 1 அட்டாமிக் ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால், இது 2 3 சேர்ந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா மாலிகுலர் ஆர்பிட்டாலா ஃபார்ம் பண்ணுது. பெர்லியம் ஹைட்ரைடோட மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, அப்போ ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் எங்க எழுதியிருக்கோம், பெர்லியத்தோட 2s ஆர்பிட்டால் எங்க எழுதியிருக்கோம், அடுத்தது ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் எங்க எழுதியிருக்கு. அப்போ பாருங்க 2 பாசிட்டிவ் சைனு, சென்டர்ல நெகட்டிவ் சைன். ஓகே, அப்போ இங்க என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்க, நோடு ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இது பாசிட்டிவ் சைன், இது நெகட்டிவ் சைன். அப்போ இதுல இடையில என்ன நடக்குது, நோடு ஃபார்ம் ஆகுது. ஓகே, நோடு. அப்போ நோடு ஃபார்ம் ஆச்சுன்னா இது என்ன ஆர்பிட்டால், பாண்டிங் ஆன்டி பாண்டிங்கா, இது டெஸ்ட்ரக்டிவ் இன்டராக்ஷன். டெஸ்ட்ரக்டிவ் இன்டராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, அப்போ இது சிக்மா ஸ்டார் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால. ஜிங்கிறது என்னன்னா ஜெரைடு. ஜெரைடுன்னு அங்கே பாருங்க சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னு அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ், ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ், ரெண்டுமே ஈக்குவலா இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது சிமெட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே நோடு இருக்கிறதுனால இது நம்ம ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெஸ்ட்ரக்டிவ் இன்டராக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்க,
இப்போ நம்ம அடுத்தது என்ன ஆர்பிட்டால் இருக்கு பெர்லியத்துல 2p ஆர்பிட்டால் இருக்கு. 2p ஆர்பிட்டால் எம்டி 2p ஆர்பிட்டால் இருக்கு. அந்த எம்டி 2p ஆர்பிட்டால் நம்ம எப்படி பிரிப்போம்? 2px 2py 2pz ன்னு பிரிப்போம். அதுல இருக்கக்கூடிய 2px ஆர்பிட்டால் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதுல ஆக்சிஸ் எப்படி இருக்கும்? 3 ஆக்சிஸ் இருக்கும். 3 டைமென்ஷனல் பாத்தீங்கன்னா என்ன ஆக்சிஸ்லாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க, இது x ஆக்சிஸ். ஓகே, இது x ஆக்சிஸ், ஹரிசாண்டல்ல இருக்கிறது z ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். ஓகே, இப்போ z ஆக்சிஸ் ஹரிசாண்டலா இருக்கும், x ஆக்சிஸ் வந்து வெர்டிகலா இருக்கும், இது y ஆக்சிஸ். ஓகே, இப்போ நம்ம px ஆர்பிட்டால் எடுத்திருக்கோம். அத மாதிரி நேரா வெர்டிகலா இருக்கும். இது என்ன ஆர்பிட்டால் அப்படினா 2s ஆர்பிட்டால். சாரி 1s ஆர்பிட்டால். ஓகே, 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன். இது 2px ஆர்பிட்டால் ஆஃப் பெர்லியம். இது ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகுமான்னு பாருங்க. இந்த மாதிரி ஓவர்லாப் ஆகாது. ஏன்னா ஆக்சியல் ஓவர்லாப் தான் நடக்கும். இந்த சைடு வேஸ்ல உங்களுக்கு ஓவர்லாப் ஆகாது. சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஒன்லி s ஆர்பிட்டாலா இருந்துச்சுன்னா. அப்ப ஆக்சியல் ஓவர்லாப் இந்த மாதிரி நடக்கிற ஓவர்லாப் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகே, இதே மாதிரி 2py ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. இந்த 2py ஆர்பிட்டால் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருக்கும். சோ இது ஒன்னோட ஒன்னு ஆக்சியல் ஓவர்லாப் நடக்காது. அப்போ 2py ஆர்பிட்டாலும் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய 1s ஆர்பிட்டாலும் ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகாது. ஓகே, அதே மாதிரி 2px ஆர்பிட்டால் எடுத்துக்கலாம். 2px ஆர்பிட்டால் பாருங்க இந்த மாதிரி z ஆக்சிஸ்ல இருக்கும். 2pz ஆர்பிட்டால்ல உங்களுக்கு ஆக்சியல் ஓவர்லாப் நடக்கும். சோ சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ பெர்லியத்துல 2p ஆர்பிட்டால்ல 2px 2py 2pzல எந்த ஆர்பிட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ஓவர்லாப் ஆகும் அப்படினா 2pz ஆர்பிட்டால் தான் சேம் சிமெட்ரியா இருக்கிறதுனால ஓவர்லாப் ஆகும். அப்ப 2py ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆகாது, 2px ஆர்பிட்டாலும் ஓவர்லாப் ஆகாது. ஓகே, அப்போ இப்படி ஓவர்லாப் ஆகும்போது எப்படி ஓவர்லாப் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இதுல ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். ஓகே, ஒன்னு பாசிட்டிவ் சைன், இன்னொன்னு வந்து நெகட்டிவ் சைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ், செகண்ட் ஒன் நெகட்டிவ். இதே மாதிரி பெர்லியத்துல பாருங்க, இதுல ஒன்னு பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சைன். இப்போ ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகுதா? இங்க இந்த பெர்லியத்தோட ஸ்ட்ரக்சர் இங்க போட்டிருக்கோம். பி ஆர்பிட்டாலோட ஷேப் தான் போட்டிருக்கோம். இங்க ஹைட்ரஜன், இங்க பாசிட்டிவ் சைன், இங்க உள்ள ஹைட்ரஜன் நெகட்டிவ் சைன். ஓகே, இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டுமே சேமா இருக்கு. இங்க ரைட் ஹேண்ட் சைடுலயும் சேமா இருக்கு. அப்ப அங்க நோடு ஃபார்ம் ஆகுமா? நோடு ஃபார்ம் ஆகாது. ஓகே, ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால நோடு. அப்ப நோடா இருந்தா இது என்ன ஆர்பிட்டால்? கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதனால இது சிக்மா அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். யூங்கிறது என்னன்னா அன்ஜெரைட். அன்ஜெரைட் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லைன்னு அர்த்தம். இப்போ சென்டர் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போங்க, இங்க மைனஸ் சைன் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போனா மைனஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா யார் இருக்கா? பிளஸ் சைன் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்றது? சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்ல, சிமெட்ரியா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஆனா அன்ஜெரைடை நம்ம யூஸ் பண்றோம், யூங்கிறத ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்தது 2pz ஆர்பிட்டால்ல நம்ம ஹைட்ரஜன், ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து பிளஸ் சைனா இருந்துச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பாருங்க மைனஸ் சைனா இருக்குது. ஓகே, அப்ப இது மைனஸா எடுத்திருக்கோம். ரெண்டாவது ஹைட்ரஜன் அட்டு பிளஸ் சைனா எடுத்திருக்கோம். இது ஒன்னோட ஒன்னு ஓவர்லாப் ஆகி எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த 2pz ஆர்பிட்டால் அப்படியே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் 1s ஆர்பிட்டால் மைனஸ் சைன், ரெண்டாவது ஹைட்ரஜன் ஆட்டம் பிளஸ் சைன். ஓகே, இங்க பிளஸ் சார்ஜ் மைனஸ் சார்ஜ். ஓகே, இப்போ பாருங்க இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மைனஸ் ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2p ஆர்பிட்டால் பிளஸ் சைன் இருக்கு. அப்ப ரெண்டுமே என்ன இருக்குது? டிஃபரண்டா இருக்கு. அப்ப உங்களுக்கு இது டெஸ்ட்ராக்டிவ் இன்டராக்ஷன். அப்ப என்ன அர்த்தம்? நோடு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப இங்கேயும் நோடல் பிளேன் இருக்கு. ஓகே, அப்ப நோடு இங்கேயும் ஃபார்ம் ஆகுது. அது என்ன ஆர்பிட்டால்? பாண்டிங் ஆன்டி பாண்டிங்கா? எஸ், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சிட்டு இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு இதே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டயக்ராமை ட்ரா பண்ணிடலாம். பாருங்க, மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் ஆஃப் பெர்லியம் ஹைட்ரேட். இதுதான் மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் ஆஃப் பெர்லியம் ஹைட்ரேட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு அகைன் ஒன் செகண்ட் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம பெர்லியம் எழுதியிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெர்லியம் ஆட்டம் எடுக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் ஆட்டம், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்திருக்கோம். ஓகே, ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் பெர்லியம் ஆட்டம் சேர்ந்து உங்களுக்கு பெர்லியம் ஹைட்ரேட்ங்கிற ஒரு மாலிகுல் சென்டர்ல மாலிகுலர் ஆர்பிட்டால் நம்ம டயக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ பெர்லியம் எடுத்திருக்கோமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆர்பிட்டால் இருக்கு பாருங்க, அதோட வேலன்சி ஆர்பிட்டால் 2s ஆர்பிட்டால்ல ரெண்டு எலக்ட்ரான் எடுத்திருக்கோம். ஏன்னா 2s2 1s2 2s2. அப்போ 2pல எலக்ட்ரான் இருக்காது, 2p ஆர்பிட்டால் எம்டியா இருக்குது. 2px 2py 2pz. ஓகே, இதுல
2px 2py இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன நடக்காது ஓவர்லாப் ஆகாது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ அதோட எனர்ஜி என்ன ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீஸ் ஆகாது. அப்போ அந்த 2px 2py எப்படி இருக்கும் நான் பாண்டிங் ஆர்பிட்டாலா இருக்கும். ஓகே அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது அப்படின்னா 2px ஆர்பிட்டால், இது என்னது 2py ஆர்பிட்டால். அப்போ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் நான் பாண்டிங் ஆர்பிட்டால் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது ரெண்டு ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகாது. ஓகே ரைட். அப்போ எது மட்டும் ஓவர்லாப் ஆகும் 2pz மட்டும் ஓவர்லாப் ஆகும். ஓகே ஏன்னா ஹரிசாண்டலா இருக்கும், ஆக்சியல் ஓவர்லாப் நடக்கும். இப்போ 2s ஆர்பிட்டால் எழுதிருக்கும், இங்க 2pz ஆர்பிட்டால் எழுதிருக்கும். இப்போ எனர்ஜி லெவல் பாருங்களேன், ஹைட்ரஜனுக்கு பாருங்க எனர்ஜி லெவல் டயகிராம்ல ஹைட்ரஜன் டாப் எனர்ஜியா இருக்கு. ஏன்னா எஃபெக்டிவ் சார்ஜ் வெளி என்ன 1, நியூக்ளியர் சார்ஜ் வெளி கம்மி. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெர்லியத்துக்கு 2s ஆர்பிட்டாலுக்கு எஃபெக்டிவ் சார்ஜ் என்னன்னு பாருங்க 1.95. எஃபெக்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால அதோட எனர்ஜி எப்படி இருக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. ஓகே அப்ப எனர்ஜி லெவல்ல ஹைட்ரஜன் தான் டாப்ல இருக்கும். இப்போ இது ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால், இது ஹைட்ரஜனோட இன்னொரு 1s ஆர்பிட்டால். ஓகே அப்போ ஒரு சிமெட்ரி என்ன ஒன்று சேம் சிமெட்ரியா போட்டிருக்கோம், இன்னொன்று ஆப்போசிட் சிமெட்ரியா போட்டிருக்கோம். ஒன்று ப்ளஸ் ப்ளஸ் இன்னொன்று ப்ளஸ் மைனஸ். ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் ரெண்டுமே சேம் சிமெட்ரியா இருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் 1s சேம் சிமெட்ரியா இருக்கு. ஓகே சேம் சிமெட்ரியா இருந்தா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. அது எதோட சேருது பெர்லியத்தோட 2s ஆர்பிட்டால் இங்க இருக்கு, பெர்லியத்தோட 2s ஆர்பிட்டால். ஓகே இதுவும் பாசிட்டிவ் சைன், இதுவும் பாசிட்டிவ் சைன். அப்போ எது ஃபார்ம் ஆகுது பாருங்க சிக்மா ஜி ஃபார்ம் ஆகுது. இதுதான் சிக்மா ஜிங்கிறது என்ன பார்த்தோம் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே அதே மாதிரி செகண்ட் இது பாருங்க பிளஸ் மைனஸ் சைன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் எடுத்திருக்கோம், ஹைட்ரஜன் 1 மைனஸ் 1 பிளஸ் பெர்லியம் 2s ஆர்பிட்டால் எடுத்திருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுது நோடு ஃபார்ம் ஆகுது. அப்போ நோடு ஃபார்ம் ஆகுது என்ன ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். இந்த ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹைட்ரஜன் பெர்லியத்தோட 2s ஆர்பிட்டால், ஹைட்ரஜனோட பிளஸ் அண்ட் மைனஸ் இந்த ஆர்பிட்டால் இது ரெண்டும் சேர்ந்து இங்க பாருங்க சிக்மா ஜிங்கிற ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது. ஓகே அப்போ இங்க என்ன இருக்கு ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், இங்க நோடு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது டெஸ்ட்ரக்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே அடுத்தது பாருங்க மூணாவது 2pz ஆர்பிட்டால் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால் அதாவது இந்த ஆர்பிட்டால் செகண்ட் இருக்குல்ல பிளஸ் மைனஸ், இந்த ஆர்பிட்டாலும் பெர்லியத்தோட 2pz ஆர்பிட்டாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 2pz ஆர்பிட்டாலும் சேர்ந்து என்ன ஆகுது பாருங்க. இங்க நோடு இருக்கா நோ நோடு. ஓகே அப்போ நோ நோடு இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் என்ன ஆர்பிட்டால் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே இதுதான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டராக்ஷன். ஓகே அடுத்தது பாருங்க ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டாலும் பெர்லியத்தோட 2pz ஆர்பிட்டாலும் ரெண்டு கம்பைன் ஆகி உங்களுக்கு நோடு ஃபார்ம் ஆகுது. நோடு ஃபார்ம் ஆகுனா என்னது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் அதுதான் சிக்மா ஸ்டார் யூ. ஓகே அப்போ இங்க ரெண்டு பாண்டிங்கா இருக்கு, ரெண்டு ஆன்டி பாண்டிங்கா இருக்கு, ரெண்டு நான் பாண்டிங்கா இருக்கு. ஓகே எதுல நான் பாண்டிங் 2px 2py. இப்போ நம்ம எலக்ட்ரான் நம்ம ஃபில்அப் பண்ணலாம் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் யூஸ் பண்ணி. இப்போ மறுக்கு ஹைட்ரஜன்ல ரைட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன்ல 1s ஆர்பிட்டால், ஒரு ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன்ல 1s ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே ரெண்டு எலக்ட்ரான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2p எம்டியா இருக்கு, 2sல ரெண்டு எலக்ட்ரான் இருக்கு. ஓகே அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெர்லியத்துல 2 ஹைட்ரஜன்ல 2 டோட்டலா 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ 4 எலக்ட்ரான் நம்ம சிக்மா ஜில 2 எலக்ட்ரான், சிக்மா யூல 2 எலக்ட்ரான், ஜெரைடுல 2 அன்ஜெரைடுல 2 4 எலக்ட்ரானை ஃபில்அப் பண்ணிட்டோம் ஆஃப் ஆஃப் பிரின்சிபலை யூஸ் பண்ணி. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஸ்டினை பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். ஓகே இன் பெர்லியம் ஹைட்ரைட், பெர்லியம் ஹைட்ரைட்ல இந்த ஹையஸ்ட் எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டால் ஆக்குபை பண்ணிருக்கு பாருங்க சிக்மா யூல தான் ஆக்குபை பண்ணிருக்கு. அது பாண்டிங்கா ஆன்டி பாண்டிங்கான்னு பாருங்க பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் ஆக்குபை பண்ணிருக்கு. ஓகே இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். the highest occupied molecular orbital in beryllium hydride ஆப்ஷன் என்ன வரும் பாருங்க பாண்டிங் ஆன்டி பாண்டிங் நான் பாண்டிங் அயானிக்கா இருக்கு. இப்போ இங்க தான் ஹையஸ்ட் இதான் மாலிகுலர் ஆர்பிட்டால் சிக்மா யூல தான் உங்களுக்கு லாஸ்ட் எலக்ட்ரான் ஆக்குபை ஆயிருக்கு. அப்போ ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் யாருன்னா பாண்டிங், கீழே உள்ளது என்ன ஆர்பிட்டால் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே இதே லூமோ கேட்டாங்க அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அன்ஆக்குபைடு. அன்ஆக்குபைடுங்கிறது யாரு லூமோங்கிறது நான் பாண்டிங் ஆர்பிட்டால். லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் யார் அப்படின்னா லூமோ. ஓகே அதுதான் உங்களுக்கு நான் பாண்டிங் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். நான் பாண்டிங் ஆர்பிட்டால் யாரெல்லாம்
ஒன்று 2px இன்னொன்று 2py ஆர்பிட்டால். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பாண்ட் ஆர்டர் ஆஃப் பெர்லியம் ஹைட்ரைடு மாலிகுல். பாண்ட் ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா பெர்லியம் ஹைட்ரைடுக்கு? இப்போ ஃபார்முலா பாருங்க, ஆஃப் np மைனஸ் na. நம்பர் ஆஃப் பாண்டிங் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு பாருங்க. நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் இங்க 4 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ 4. ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் இருக்கா? இல்லை. 4 மைனஸ் 0. அப்போ 4 டிவைட் பை 2 ஆன்சர் என்ன? 2. அப்போ பெர்லியம் ஹைட்ரைடில் பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சென்டரில் பெர்லியம் ஆட்டம் இருக்கும். அதில் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம். பாண்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பாண்டு, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாண்டு. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா பெர்லியம் ஹைட்ரைடுக்கு இங்கே மாலிகுலர் ஆர்பிட்டலில் பாருங்க, இங்கே 4 எலக்ட்ரான் இருக்கு. 4 எலக்ட்ரானும் என்ன ஆயிருக்கு? பேர் ஆயிருக்கு. அப்போ நோ அன்பேர்டு எலக்ட்ரான். அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. ஸோ இட் இஸ் ஏ டயாமேக்னெட்டிக் நேச்சர். ஓகே, அடுத்தது உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. The highest occupied molecular orbital in H2O molecule is. அந்த வாட்டர் மாலிகுலோட ஹோமோ என்னன்னு கண்டுபிடிங்க. பாண்டிங்கா, ஆன்டி பாண்டிங்கா, நான் பாண்டிங்கா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.